ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசிம் ருசியம். இன்றைக்கி பசிம் ருசியமில் முற்றிலும் கோதுமை மாவை மட்டுமே பயன்படுத்தி ஒரு அருமையான கரகர மொறு முறுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இட்லி பிளேட்டில் ஒயிட் கிளாத்தை ஸ்ப்ரெட் பண்ணி 1 கப் கோதுமை மாவை சேர்த்து நாட் போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கணும். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த ஒயிட் கிளாத் வந்து ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கணும். இது மாதிரி தண்ணி நல்லா கொதித்த பிறகு உள்ளே வச்சு ஒரு 12 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கணும். மினிட்ஸ் ஆன பிறகு கண்டிப்பாக இது வெந்திருக்கும். ஸோ செக்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் இதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மாதிரி மாவு நல்லா கட்டியாக இருக்கும். இதை லைட்டாக உதுத்து விட்டுட்டு ஆற வச்சுக்கணும். மாவு நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி லாஸ்ட்டாக இருக்க குட்டி குட்டி கட்டிகளை எடுத்துடலாம். கோதுமை மாவை இந்த மாதிரி பாயில் பண்ணுறதுனால அதோட குழக்கழப்பு தன்மை போயிட்டு அரிசி மாவு ரேஞ்சுக்கு வந்துடும். அது 1/2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இது சூடான ஆயில் கிடையாது, நார்மல் ஆயில் தான். ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும். நீங்கள் நிறைய மாவு எடுத்துக்கிட்டா கூட கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம், அல்லது சீரகம், ஓமம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கல் உப்பை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த உப்பு தண்ணியை சேர்த்து பசைய போகிறோம். மாவு முறுக்குக்கு தேவைப்படுற அளவு உப்பு இதுக்கு தேவைப்படாது, கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் பார்த்து பசங்க சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுட்டு உப்பு போதுமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கணும். இது மாதிரி ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு தலை நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி இந்த அச்சில் தான் முறுக்கு புழிய போகிறேன். ஸ்டார் தகடு, அதாவது மகிழம்பூ தகடுன்னு சொல்லுவாங்க, அந்த தகடை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அடியில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தகடை வச்சு மேலே இது உள்ளர மாவு ஃபில் பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சில்வர் பிளேட்டோட பேக் சைடில் லைட்டாக ஆயில் தடவி விட்டுட்டு முறுக்கு புழிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். இந்த பிளேட் சைஸுக்கு பெரிய முறுக்காக செஞ்சுக்கலாம். இப்போது எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வருது பாருங்கள். இது நான் ஸ்டாப்பாக வரும். அதே மாதிரி புழியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் பெருசாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம புழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை 1 by 1 இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முறுக்கு புழிஞ்சு வச்சுருக்க தட்டை எடுத்து இந்த மாதிரி டர்ன் பண்ணால் அப்படியே கையில் வந்துடும். முறுக்கை ஈஸியாக போட்டுடலாம்.
இந்த முறுக்குக்கு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரே சைட்லேயே நம்ம இப்படி இது மாதிரி மூவ் பண்ணி விட்டாலே சேமாக 2 சைடுமே ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு எடுத்துடலாம். கொஞ்சம் இதை விட கலர் கம்மியாக ஒயிட்டாக இருந்தால் கூட கரகரன்னு தான் இருக்கும். ஆனால் இதை விட டார்க்காக விட்டுறாதீங்க. இப்போ பெரிய முறுக்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக கோதுமை மாவு மட்டுமே பயன்படுத்தி கர மொறு மொறு முறுக்கு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரஃபாக புழிஞ்சு வச்சு இதை உடச்சி விட்டு காராப்பூந்தி மாதிரி கொடுக்கலாம் பசங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.